இன்னைக்கு நம்ம உரையாடல நீங்க அனுப்புன ஒரு ஸ்கிரீன்ஷாட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். பார்த்த உடனே எனக்கு ஒரே ஆச்சரியம். வருஷத்துக்கு 810% வருமானம், அதாவது ஏபிஒய். இது எப்படி சாத்தியம்? நிஜமா இல்ல இது ஏதோ இன்டர்நெட்ல நடக்கிற ஏமாத்து வேலையா? இதுதான் நம்மள பரவலாக்கப்பட்ட நிதி, அதாவது டிஃபை உலகத்துக்குள்ள கூட்டிட்டு போகுது. இந்த உலகத்துல ஈல்டு ஃபார்மிங்னு ஒரு விஷயம் இருக்கு. நீங்க அனுப்புன தகவல்களை வச்சு பார்க்கும்போது டிஃபைல ஏதோ ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்குன்னு தெரியுது. அததான் நம்ம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். குறிப்பா சேவையாக விவசாயம், அதாவது எஃப்ஏஏஎஸ் நான் என்ன, அது டிஃபையோட வளர்ச்சியில எப்படி ஒரு முக்கியமான கட்டமா இருக்குன்னு அலசி ஆராய போறோம். கண்டிப்பா. டிஃபை உலகம் ரொம்ப வேகமா மாறிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு நாம அதோட லேட்டஸ்ட் வெர்ஷனான டிஃபை 3.0 பத்தியும், அதுல ஒரு முக்கியமான அம்சமா இருக்கிற எஃப்ஏஏஎஸ் பத்தியும் தான் பார்க்க போறோம். ரொம்ப சிக்கலான முதலீட்டு முறைகளை எப்படி எல்லோரும் சுலபமா பயன்படுத்துற மாதிரி மாத்த முயற்சி பண்றாங்கங்கிறது தான் இதுல சுவாரஸ்யமான விஷயம். சரி, அப்போ அப்படியே அஸ்திவாரத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த டிஃபைங்கிற வார்த்தைய எல்லா இடத்துலயும் கேக்குறோம். ஆனா இத கேட்டாலே பலருக்கும் ரிஸ்கான கிரிப்டோ சமாச்சாரம்னு தான் தோணுது. ஒண்ணுமே தெரியாத ஒருத்தருக்கு சிம்பிளா சொல்லணும்னா டிஃபைனா என்ன? நல்ல கேள்வி. எளிமையா சொல்லணும்னா, டிஃபைங்கிறது ஒரு மாற்று நிதி அமைப்பு. இப்ப நாம பயன்படுத்துற பேங்க், இன்சூரன்ஸ் கம்பெனி மாதிரி எந்த ஒரு நடுநிலை நிறுவனமும் இல்லாம. இடைத்தரகர்கள் யாரும் இல்லாமலா? ஆமா, யாரும் இல்லாம பிளாக் செயின் தொழில்நுட்பத்தை வச்சு இயங்குற நிதி சேவைகள் தான் டிஃபை. இங்க மனுஷங்களுக்கு பதிலா ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் எனப்படும் கணினி நிரல்கள் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கும். அதாவது நம்பிக்கைக்கு பதிலா இங்க நாம கோட நம்புறோம். இதுதான் யூனிஸ்வாப் மாதிரி தளங்கள், அப்புறம் ஆவே, காம்பவுண்ட் மாதிரி கடன் கொடுக்கிற தளங்களோட ஆரம்பிச்சது. இதத்தான் நம்ம டிஃபை 1.0ன்னு சொல்றோம். இதுதான் அலை. ஓ, அப்போ நாம பார்த்த அந்த 8 and 10% ஏபிஒய் இங்கதான் வருதா? ஈல் ஃபார்மிங்னு ஒரு வார்த்தையை இந்த ஆர்டிகல்ஸ்ல அடிக்கடி பார்க்க முடியுது. அதுக்கு என்ன அர்த்தம்? ஆமா, அங்கதான் வருது. 2020ல டிஃபை சம்மர்னு ஒரு காலம் இருந்துச்சு. அப்போ இந்த மாதிரி புதுசா வந்த டிஃபை ப்ராஜெக்ட்ஸ்க்கு அவங்க இயங்குறதுக்கு நிறைய பணம், அதாவது லிக்விடிட்டி தேவைப்பட்டது. சரி. அதனால அவங்க ஒரு அதிரடியான ஆஃபர் கொடுத்தாங்க. யார் யார் தங்களோட கிரிப்டோ சொத்துக்களை எங்க தளத்துல டெபாசிட் பண்றாங்களோ அவங்களுக்கு மலைக்க வைக்கிற அளவுக்கு ரிவார்ட்ஸ் கொடுத்தாங்க. அந்த ரிவார்ட்ஸ் தான் நீங்க பார்த்த 8 and 10% ஏபிஒய். நம்பவே முடியல. இப்படி அதிக வருமானம் எங்க கிடைக்குதோ அங்கெல்லாம் தங்களோட பணத்தை மாத்தி மாத்தி முதலீடு பண்றதுக்கு பேர் தான் ஈல்ட் ஃபார்மிங் அல்லது லிக்விடிட்டி மைனிங். அது ஒரு மாதிரி தங்க வேட்டை காலம் மாதிரி. தங்க வேட்டை நல்ல ஒப்பீடு. ஆனா தங்க வேட்டை எப்பவும் நிலையா இருக்காதே. இதுலயும் ஒரு பெரிய பிரச்சனை இருந்ததா இந்த டாக்குமெண்ட் சொல்லுது. ஃபார்ம் மற்றும் வெளியேற்றம், அதாவது ஃபார்ம் அண்ட் டம்ப்னு ஒரு சிக்கல் வந்ததா குறிப்பிடுறாங்க. உண்மைதான். அந்த மாடல் கொஞ்சமும் நிலையானதா இல்ல. அது ஒரு ஒழுகிற வாளி மாதிரி. முதலீட்டாளர்கள் அதிக ரிவார்ட்ஸ்க்காக பணத்தை உள்ள போடுவாங்க. ரிவார்ட்ஸை வாங்கின உடனே பணத்தை எடுத்துட்டு அடுத்த இடத்துக்கு போயிடுவாங்க. கரெக்ட். அவங்க விசுவாசம் அந்த ரிவார்ட்ஸ் இருக்கிற வரைக்கும் தான். இதனால அந்த தளங்களோட பணப்புழக்கம் ரொம்ப நிலையற்றதா இருந்துச்சு. இந்த பிரச்சனையை சரி பண்ண வந்தது தான் டிஃபை 2.0. அப்போ டிஃபை 1.0ங்கிறது ஒழுகிற வாளினா, டிஃபை 2.0 அந்த ஓட்டையை அடைக்க முயற்சி பண்ணுச்சா? அது எப்படி? அங்கதான் நெறிமுறைக்கு சொந்தமான பணப்புழக்கம், அதாவது புரோட்டோகால் ஓன்டு லிக்விடிட்டி, பிஓஎல்ங்கிற ஐடியா வருதா? சரியா சொன்னீங்க. பிஓஎல் சிம்பிளா புரிஞ்சுக்க ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. டிஃபை 1.0ல அந்த ரெஸ்டாரண்ட் ஒவ்வொரு நாளும் சாப்பாட்டுக்கு வெளியே இருந்து ஒரு கேட்டரிங் சர்வீஸை நம்பி இருந்துச்சு. கேட்டரிங் சர்வீஸ் வரலைனா அன்னைக்கு கடையே நடக்காது. அதேதான். இதுதான் நிலையற்ற தன்மை. டிஃபை 2.0ல அந்த ரெஸ்டாரண்ட் இனிமே கேட்டரிங் வேணா, நாமளே சொந்தமா ஒரு கிச்சனை கட்டிடுவோன்னு முடிவு பண்ணுச்சு. இதுதான் பிஓஎல். அதாவது புரோட்டோகால் வெளியே இருந்து பணத்தை வாடகைக்கு எடுக்காம அதுவே தனக்கு தேவையான பணப்புழக்கத்தை சொந்தமா வாங்கி வச்சுக்கும். ஆனா இதுலயும் பிரச்சனை இருந்ததா? ஆமா, இது நிலையானதா இருந்தாலும் ரொம்ப செலவு பிடிச்ச சிக்கலான ஒரு வழியா இருந்துச்சு. அப்போ டிஃபை 1.0ல இருந்த ஒழுகுற வாளிய டிஃபை 2.0 ஓட்டை அடைக்க பார்த்துச்சு. ஆனா அதுவே ஒரு சிக்கலான அமைப்பா மாறிடுச்சு. அப்போ டிஃபை 3.0ங்கிறது அந்த வாளியையே தூக்கி போட்டுட்டு ஒரு முழுமையான பைப்லைன் சிஸ்டத்தை கட்டுற மாதிரி இருக்கா? அருமையான ஒப்பீடு. டிஃபை 3.0ஓட நோக்கமே அதுதான். டிஃபைய ஒரு ராக்கெட் சயின்ஸ் மாதிரி இல்லாம எல்லாரும் பயன்படுத்துற மாதிரி சுலபமா மாத்தணும். அப்புறம் புத்திசாலித்தனமாக்கணும், நிஜ உலகத்தோட இணைக்கணும். நிஜ உலகத்தோட இணைக்கணுமா? ஆமா, இதுல சில முக்கியமான அம்சங்கள் இருக்கு.
ஒன்னு பல பிளாக் செயின்களை ஒன்னா இணைக்கிறது. ஒரு நிமிஷம். பல பிளாக் செயின்களை இணைக்கிறதுனா, இப்போ எத்தீரியம், சொலானான்னு தனித்தனி தீவுகள் மாதிரி இருக்கு. அதுக்குள்ள பணத்தை மாத்துறது கஷ்டமாச்சே. அதேதான். இப்போ எத்தீரியம்ல இருந்து சொலானாவுக்கு பணத்தை மாத்துறது நம்ம இந்தியன் பேங்க் கார்டை எடுத்துக்கிட்டு ஜப்பான்ல ஒரு சின்ன கிராமத்துல பயன்படுத்த முயற்சி பண்ற மாதிரி. ரொம்ப சிக்கலானது, செலவு அதிகம். ஆமா, அதுக்குன்னு தனியா பிரிட்ஜ்னு சில கருவிகள் தேவைப்படும். ஆனா D5 3.0ஓட நோக்கம் இத ஒரு யுனிவர்சல் கிரெடிட் கார்டு மாதிரி மாத்தணும். அந்த கார்டு உலகத்துல எங்க போனாலும் உடனே குறைஞ்ச செலவுல வேலை செய்யணும். அது மாதிரி இந்த பிளாக் செயினுக்குள்ளேயும் நம்ம சொத்துக்களை சுலபமா மாத்திக்க முடியணும். இதெல்லாம் கேட்கவே பெரிய விஷயமா இருக்கு. இதுல தான் சேவையாக விவசாயம், அதாவது FAAS வருது. அந்த பேரே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஈல்டு ஃபார்மிங்னு ஒரு பயங்கரமான சிக்கலான விஷயத்தை எடுத்து ஏதோ சாஃப்ட்வேர் வாங்குற மாதிரி சேவைன்னு சொல்றாங்க. எப்படி இவ்ளோ ரிஸ்கான ஒரு விஷயத்த ஒரு சர்வீஸா பேக்கேஜ் பண்ணி கொடுக்க முடியும்? அது வெடிக்காம எப்படி வேலை செய்யும்? இதுதான் D5 3.0ஓட மேஜிக். FAASங்கிறது அந்த சிக்கலான ஈல்டு ஃபார்மிங்கை தானியாக்கமா, அதாவது ஆட்டோமேட் செய்யற ஒரு சிஸ்டம். இது கிரிப்டோ நிபுணர்களுக்காக மட்டும் இல்லாம சாதாரண மக்களும் பயன்படுத்துறதுக்காகவா? ஆமா, உங்கள மாதிரி சாதாரண மக்களும் பயன்படுத்துறதுக்காகவே உருவாக்கப்பட்டது. அதோட சிக்கலான தன்மையை குறைச்சு எல்லாரும் அணுகுற மாதிரி மாத்துறது தான் இதோட நோக்கம். சரி, நடைமுறையில இது எப்படி வேலை செய்யுதுன்னு பாப்போம். நான் ஒரு ஃபாஸ்ட் புரோட்டோகாலை பயன்படுத்தணும்னு முடிவு பண்ணா என்ன நடக்கும்? அந்த 8-10% APY அடைய நான் என்ன செய்யணும்? அதோட செயல்முறை ரொம்ப எளிமையா வடிவமைக்கப்பட்டிருக்கு. முதல் படி, நீங்க உங்ககிட்ட இருக்கிற USDT அல்லது டை மாதிரி ஸ்டேபிள் காயின்ஸை அந்த ஃபாஸ்ட் புரோட்டோகால்ல டெபாசிட் பண்ணணும். ஓகே, பணத்தை உள்ள போடுறேன். அப்புறம் ரெண்டாவது, அந்த புரோட்டோகாலோட ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் உங்க பணத்தை எடுத்து அதுவே பல ஈல்டு ஃபார்மிங் திட்டங்களா பிரிச்சு ஒரு போர்ட்ஃபோலியோ மாதிரி முதலீடு பண்ணிடும். ஓ, அப்போ நானே ஒவ்வொரு ப்ராஜெக்டா தேடி அலைய வேண்டாம். தேவையே இல்ல. அது மட்டும் இல்ல, மூணாவது, அதிலிருந்து வர வட்டியை அதுவே ஆட்டோமேட்டிக்கா மறுமுதலீடு பண்ணிடும். அதாவது காம்பவுண்டிங். ஆட்டோமேட்டிக்காவா? ஆமா, சந்தை நிலவரத்துக்கு ஏத்த மாதிரி எங்க அதிக வருமானம் கிடைக்குமோ அங்க உங்க பணத்தை அதுவே மாத்தி அமைச்சிரும். அதாவது ரீபேலன்சிங். சூப்பர். இதனால பரிவர்த்தனை கட்டணங்களும் குறையும். கடைசிப்படி, பயனரான நீங்க எந்த ஒரு வேலையும் செய்யாம அதோட பலனை மட்டும் வெகுமதியா பெத்துக்கலாம். அப்போ இது கிரிப்டோ வருமானத்துக்கான ஒரு ரோபோ அட்வைசர் மாதிரி தானே? பணத்தை போட்டா போதும், மத்தது அதுவே பாத்துக்குன்னு சொல்றீங்க. ஒரு மாதிரி செட் இட் அண்ட் ஃபர்கெட் இட் சிஸ்டம். நானே பல தளங்களை தேடி ரிசர்ச் பண்ணி பணத்தை மாத்துறதுக்கு பதிலா ஒரு சிஸ்டம் எனக்காக 24 மணி நேரமும் வேலை செய்யுது. அது ஒரு மிக சரியான ஒப்பீடு. ஆனா ஒரு படி மேல யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷன் ஃபண்ட் மேனேஜரா இருந்தா சாயங்காலம் 5 மணிக்கு வீட்டுக்கு போயிடுவார். ஆனா இந்த கோட் 24/7 வருஷத்துல 375 நாளும் உங்களுக்காக வேலை செய்யும். அதுக்கு தூக்கம், ஓய்வு, உணர்ச்சிகள் எதுவும் கிடையாது. பேராசை, பயம் மாதிரி உணர்ச்சிகளுக்கு இடமில்ல. கரெக்ட். ஒவ்வொரு நிமிஷமும் உங்க பணத்தை மறுமுதலீடு செஞ்சு பெருக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். இது மனித தவறுகளை நீக்கிடுது. இது பரவலாக்கப்பட்ட நிதி எல்லோரையும் சென்றடைய ஒரு மிகப்பெரிய படி. சரி, இந்த மொத்த பரிணாம வளர்ச்சியும் உங்கள மாதிரி ஒரு கேட்பவருக்கு என்ன சொல்ல வருது? நாம D5 1.0ஓட கணிக்க முடியாத நிலையற்ற ஈல்டு ஃபார்மிங்ல ஆரம்பிச்சு இப்போ D5 3.0ல ஃபாஸ்ட் மூலமா ஒரு ஆட்டோமேட்டட் யூசர் ஃப்ரெண்ட்லி சிஸ்டத்துக்கு வந்திருக்கோம். இந்த மாற்றம் ஏன் எவ்வளோ முக்கியம்? இது வெறும் டெக்னாலஜி அப்டேட் தானா, இல்ல இதுக்கு வேற ஆழமான அர்த்தம் இருக்கா? இதுக்கு ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. இது D5 துறைக்கு வயதாகுது, அது முதிர்ச்சி அடையுதுங்கிறத காட்டுது. ஆரம்பத்துல D5ங்கிறது டெக்னாலஜி தெரிஞ்ச ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள மட்டும் இருந்தா ஒரு விளையாட்டு மைதானம் மாதிரி இருந்துச்சு. டெவலப்பர்ஸ் அப்புறம் ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறவங்களுக்கு மட்டுமா? ஆமா. ஆனா இப்போ அது பரந்த பார்வையாளர்களுக்கும் பயன்படுற மாதிரி தயாரிப்புகளை உருவாக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு காலத்துல அதிக APY மட்டும் குறிக்கோளா வச்சு இயங்குனது போய் இப்போ நீண்ட காலத்துக்கு நிலைச்சு நிக்கிற பொருளாதாரம், சிறந்த பாதுகாப்பு, நிஜ உலக பயன்பாடுகள் மேல கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ இது வெறும் சூதாட்டம் மாதிரி இல்லாம ஒரு உண்மையான நிதி அமைப்பா மாற முயற்சி பண்ணதுன்னு சொல்றீங்க. நீங்க அனுப்புன டாக்குமெண்ட்ஸ்ல D5 3.0ல டோக்கன்களை NFTகளோடையும் ரியல் எஸ்டேட் மாதிரியான நிஜ உலக சொத்துக்களோடையும் இணைக்கிறத பத்தி சொல்லியிருக்காங்க. அப்போ FASங்கிறது D5ய நிஜ உலகத்துக்கு கொண்டு வர்ற ஒரு பெரிய புதிரோட ஒரு சின்ன துண்டு மாதிரி தெரியுது. மிகச்சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க.
டிஃபை 3.0வோட பெரிய கனவு வெறும் ஊகங்களுக்கான ஒரு தளமா இல்லாம இன்டர்நெட்டோட அடுத்த பரிணாமமான வெப் 3க்கு ஒரு நிதி அடுக்க, அதாவது ஃபைனான்சியல் லேயர் உருவாக்குறது தான். Web3. ஆமா, அந்த வெப் 3ல இன்டர்நெட் பெரிய கம்பெனிகளுக்கு சொந்தமா இல்லாம பயனர்களுக்கே சொந்தமா இருக்கும். அதுல எல்லாரும் சுலபமா பங்கேற்க முடியும். அது நம்ம அன்றாட வாழ்க்கையோட ஒன்றிணைஞ்சிருக்கும். அந்த பெரிய கனவை நோக்கிய பயணத்துல FIS மாதிரி சேவைகள் ஒரு முக்கியமான முதல் படி. ஆக நாம உரையாடல ஆரம்பிச்சு போட் பார்த்த அந்த 810% APYங்கிற நம்ப முடியாத எண் ஒரு நிலையற்ற ஆபத்தான தங்க வேட்டையோட அடையாளம். ஆனா இப்ப நாம பேசிட்டு இருக்கிற ஃபாஸ்ட் போன்ற கண்டுபிடிப்புகள் மூலமா பரவலாக்கப்பட்ட நிதி ஒரு நிலையான, எல்லோரும் அணுகக்கூடிய தானியங்கி வங்கி சேவை இருக்கிற ஒரு நகரமா மாறிட்டு வர்றத பார்க்க முடியுது. இது வெறும் ஆட்டோமேஷன் பத்தின விஷயம் இல்ல. டிஃபையோட தத்துவமே ரிஸ்கான சூதாட்டத்திலிருந்து நீண்ட கால பயன்பாட்டை நோக்கி மாறுது. ஆமா, இதுதான் டிஃபையோட வேகமான பரிணாம வளர்ச்சி. ஒரு கட்டத்துல வர்ற பிரச்சனைகளே அடுத்த கட்டத்துக்கான கண்டுபிடிப்புகளுக்கு வழியமைக்குது. டிஃபை 1.0வோட நிலையற்ற தன்மை டிஃபை 2.0வை உருவாக்குச்சு. அதோட சிக்கல்கள் டிஃபை 3.0வோட எளிமையான பயனர் மை அணுகுமுறைக்கு வழிவகுத்திருக்கு. இந்த கேள்வியோட உங்களை சிந்திக்க விடுகிறோம். ஃபாஸ் போன்ற சேவைகள் முதலீட்டு உத்திகளை தானியங்குபடுத்தி எல்லா முடிவுகளையும் ஒரு கோட் எடுக்கிற மாதிரி செய்யும்போது அது ஆபத்தோட தன்மையை எப்படி மாத்துது? ஒரு மனுஷன் ஃபண்ட் மேனேஜரா இருந்தா திடீர்னு சந்தையில ஒரு எதிர்பாராத நிகழ்வு நடந்தா அவரால யோசிச்சு ஒரு முடிவெடுக்க முடியும். ஆனா ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அதுக்கு எழுதப்பட்ட அல்கோரிதத்தின் அடிப்படையில மட்டும்தான் இயங்கும். அந்த அல்கோரிதம்ல குறிப்பிடப்படாத ஒரு புதுவிதமான சந்தை நெருக்கடி வந்தா என்ன ஆகும்? ஆயிரக்கணக்கான பயனர்களின் பணம் ஒரே ஒரு அல்கோரிதத்தின் கையில இருக்கும்போது தானியங்குபடுத்துதல் ஆபத்தை குறைக்கிறதா அல்லது அது ஆபத்தை ஒரு புதிய கண்ணுக்கு தெரியாத வழியில ஒட்டுமொத்தமா குவித்து வைக்கிறதா?